உங்களை புரிந்தவர்களுக்கு மட்டும் நல்ல புத்தகமாக இருந்தால் போதும். புரியாதவர்களுக்கு புதிராகவே இருந்து விடுங்கள். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை, சில மறதிகள் போதுமானது. கவலைகளின் அளவு கையளவாக இருக்கும் வரைதான் கண்ணீருக்கும் வேலை. அது மலையளவு ஆகும்போது மனமும் மறத்து போகும். குறையே இல்லாத வாழ்க்கையை தேடாதே, அது இதுவரை யாருக்கும் கிடைத்ததில்லை. திருத்த முடியாத தவறுகளில் ஒன்று நம்மை அலட்சியம் செய்பவர்களிடம் மீண்டும் மீண்டும் அன்பு காட்டுவது. பிறரால் காயப்பட்டவர்களை விட பிடித்தவர்களால் காயப்பட்டவர்கள்தான் இங்கு அதிகம். ஒருவரை மன்னிக்கும் அளவிற்கு நல்லவராக இருங்கள், ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதீர்கள். தன்னுடைய தேவைக்கு மட்டும் தேடுபவர்களை தொலைப்பதில் தவறில்லை. எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலக நினைத்தாலும் உன்னை விரும்பி வரும். மனம் விட்டு பேச துணையில்லாத போதுதான் தெரிகிறது தனிமை எவ்வளவு கொடுமையானது என்று. என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்து விடுகின்றன. மொத்த பிடிவாதத்தையும் உடைக்கும் வலிமை பிடித்தவரின் மௌனத்திற்கு உண்டு. இங்கு எதுவும் நிரந்தரமில்லை, நினைவுகள் ஒன்றை தவிர. இதுதான் வேண்டும் என்று அடம்பிடிப்பதற்கும் இதுவே போதும் என்று நினைப்பதற்கும் இடைப்பட்டதுதான் வாழ்க்கை. மாறிவிட்டோம் என்பதை விட பல வழிகள் நம்மை மாற்றிவிட்டது என்பதே உண்மை. பிடித்தவரிடம் அன்பாய் இருப்பதை விட உண்மையாக இருங்கள். அன்பை விட உண்மை மேலானது. அனுபவம் அதிகரிக்கும் பொழுது உதடுகள் தன் பேச்சை குறைத்துக் கொள்கிறது. கவலை நாளைய துன்பத்தை போக்கப் போவதில்லை, ஆனால் இன்றைய சந்தோஷத்தை அழித்துவிடும். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம். இதுதான் வாழ்க்கை. நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு அவர் இல்லாத போது புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள். தேவை முடிந்த பின்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சிலரது தேடல். கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை. நீ யாரிடம் உன் ரகசியங்களை சொல்கிறாயோ அவரிடம் உன் சுதந்திரத்தை இழப்பாய். என்னதான் அன்போடு அணைத்தாலும் கத்தி நம்மை வெட்டதான் செய்யும். சில உறவுகளும் அப்படித்தான். எவ்வளவுதான் அன்பு காட்டினாலும் கடைசியில் நம்மை காயப்படுத்தி விடுவார்கள். காலம் எந்த காயத்தையும் ஆற்றுவது இல்லை, அது நம் மனதை பக்குவப்படுத்துகிறது. தேவைப்படும் பொழுது தேடப்படுவாய், அதுவரை அமைதியாக இரு. எப்பொழுதும் உன் அடையாளத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. உங்கள் எதிரிகளை மன்னியுங்கள், ஆனால் அவர்களை மறந்துவிடாதீர்கள். மரியாதை வயதை பொறுத்து வருவதில்லை, அவர்கள் செய்யும் செயலை பொறுத்தே வருகிறது. தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாக இருந்து விடலாம். நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது. எதிர்பார்த்த போது கிடைக்காத அன்பு அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் பயனற்றது. உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட நீங்களாகவே விலகிவிடுவது நல்லது. என்னை பற்றிய உனது கருத்து நான் யார் என்பதை ஒருபோதும் மாற்றாது. சில இழப்புகள் வலியை தருகின்றது, சில இழப்புகள் வலிமையை தருகின்றது. அனைத்துக்கும் காரணம் தேடிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையை ரசிக்க முடியாது. காலங்களும் நிலையானது அல்ல, காயங்களும் நிலையானது அல்ல. அனுபவசாலிகள் என்பவர்கள் வயதை கடந்து வருபவர்கள் அல்ல, வழிகளை கடந்து வருபவர்களே. வாழ்க்கையில் சில இழப்புகளையும் பல பிரச்சனைகளையும் பார்த்த பின்புதான் அடக்கத்தோடு வாழ கற்றுக்கொள்கிறோம். துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையில் இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால்
அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தன்னை தெரிந்து கொள்ளாமல் இந்த உலகம் முழுவதையும் தெரிந்து வைத்துக் கொள்வதால் ஒரு பயனும் இல்லை. பிறரிடம் இருந்து கற்றுக்கொள், ஆனால் அவரை அப்படியே பின்பற்றாதே. உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள், அதுவே சிறந்தது. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்து விடுங்கள், இல்லையென்றால் இந்த உலகம் உங்களை புதைத்துவிடும். எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம், எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்கள் ஆகிவிடுகின்றோம். யாரிடமும் வலியை பகிராதீர்கள், தனியாகவே அழுது கொள்ளுங்கள். நம்மிடம் ஆறுதல் கூறிவிட்டு அடுத்தவரிடம் சிரித்து மகிழும் உலகம் இது. பொருந்தாத இடத்தில் உங்களை பொருத்தி பார்க்க ஆசைப்படாதீர்கள், உங்களின் தனித்தன்மை பறிபோய்விடும். முகம் எது முகமூடி எது என்றே தெரியாமல் பழகிக் கொண்டிருக்கிறோம் பல மனிதர்களிடம். என்னை பற்றி விமர்சிப்பதற்கு முன் நான் பயணித்த பாதையில் ஒரு முறையாவது உங்களால் பயணிக்க முடியுமா என்று யோசித்துக் கொள்ளுங்கள். யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள், அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டும்தான். காலம் ஒருபோதும் உறங்குவதில்லை, உனக்கு சேர வேண்டியதை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. நீ எவ்வளவுதான் நல்லது செய்திருந்தாலும் நீ தெரியாமல் செய்த சிறு தவறை தான் இந்த உலகம் நினைவில் வைத்திருக்கும். கோபப்படும் அனைவரும் கெட்டவர்கள் அல்ல, அன்பு காட்டுபவர்கள் அனைவரும் நல்லவர்களும் அல்ல. எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், எந்த ஏமாற்றமும் இருக்காது. நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல், நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகிவிடுவதே நல்லது. சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்மிடம் நிறைய பதில்கள் இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதுதான். புத்திசாலியாக இருந்தாலும் சில இடங்களில் முட்டாளாக நடித்து பாருங்கள், வாழ்க்கை நிறைய கற்றுக் கொடுக்கும். அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும். ஒருவர் நிலை தெரியாமல் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள். யாரும் அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு, அது தெரியாதவரை அனைவரும் நல்லவர்களே. நாம் தவறு செய்தால் வக்கீலாக மாறிவிடுகின்றோம், அடுத்தவர் தவறு செய்தால் நீதிபதியாக மாறிவிடுகின்றோம். நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் அல்ல, துரோகம். நரிகளுக்கு மத்தியில் வாழும்போது சில நேரம் கர்ஜனை செய்துதான் சிங்கம் என நிரூபிக்க வேண்டியுள்ளது. எல்லா மௌனங்களும் திமிர் அல்ல, சில மௌனங்கள் சொல்ல முடியாத காயங்களாக கூட இருக்கலாம். நம்முடைய மனம் வித்தியாசமானது. கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சி அடையாமல் கிடைக்காததை எண்ணி ஏங்கிக் கொண்டிருக்கும். நீ பிறரை நேசிப்பதைப் போல அவர்களும் உன்னை நேசிப்பார்கள் என்று நினைப்பது உன்னுடைய முட்டாள்தனம். நேசிக்க யாரும் இல்லாத போதுதான் யோசிக்க வைக்கிறது வாழ்க்கை.